வேண்டாம். சேல்ஸ் எங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்மால் குவான்டிட்டி பண்ணும்போது ஒரு 2 கடைய பிடிக்கலாம். ஸோ உங்க ஏரியால இருக்கக்கூடிய காய்கறி கடை. காய்கறி கடையில கண்டிப்பா வந்து காளான் சேல் பண்ணுவாங்க. பட்டன் காளான் மேக்ஸிமம் சேல் பண்ணுவாங்க. அங்க சிப்பி காளான் அந்த ஏரியால யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா சிப்பி காளான் போடுவாங்க. அப்படி இல்லன்னா பட்டன் காளான் சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கடையில ஒரு 2 பாக்கெட் போடுங்க. ஸோ நெறையா போடாதீங்க. அந்த கடைக்காரரு ஒரு 5 பீஸ் போடுங்க ஓடும் அப்படின்னு சொன்னா கூட, நீங்க ஒரு 2, 2 பீஸ் போடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க புதுசா அந்த கடையில வந்து சிப்பி காளான் போடுறீங்க. புதுசா வந்து சிப்பி காளான் சேல் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நெறைய பேருக்கு சிப்பி காளான் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸோ அப்படின்றபோது நீங்க நெறையா போட்டிருந்தீங்கன்னா, ஒரு நாள் விக்கும், ஒரு நாள் விக்காம போயிரும். அதே மாரி ச த த வெள்ளி, சனி, ஞாயிறு ஸோ அந்த டேட்லலாம் பார்த்தீங்கன்னா, ச அதிகமா காளான் சேல்ஸ் ஆகும். திங்கள், செவ்வாய்ல கம்மியா சேல்ஸ் ஆகும். அப்ப இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு வந்து சேல்ஸ் ஆகுறத பார்த்துட்டு, அடுத்த திங்கள், செவ்வாய்க்கும் 5 பாக்கெட் போடுங்க, 10 பாக்கெட் போடுங்க அப்படின்ற மாரி நீங்க அதிகமான போட்டீங்க அப்படின்னா, அது சேல்ஸ் ஆகலன்னா, அது திரும்பி உங்கள்ட்ட விக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. சில ரிட்டர்ன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு வந்து தேவையில்லாதது. அவங்க 5 பாக்கெட் கேட்டாலும், நீங்க ஒரு 2 பாக்கெட் தான் அப்படின்னு சொல்ற மாரி போடுங்க. ஏன்னா